அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, நிஃப்டி 50 எப்படிலாம் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஜூன் 25 மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும், அதுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அதோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம சொன்னதுக்கும் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கும் ரெண்டும் எப்படி இருந்திருக்குன்றதை பார்த்துட்டு, நாளைக்கு ஜூன் 26 பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதுக்கு மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 23,550 என்ற ரேஞ்சில், ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 23,660 என்ற ரேஞ்சில் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 24,000 இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், இதே லைன்ஸ் தான் இருக்குது, இதான் நானும் சொன்னேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு 2 லைனை போட்டுட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் போகும் கீழே வரும்ன்றதை வந்து சொல்கிறது கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனதுனால அது ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மார்க்கெட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போக முடியாமல் சப்போர்ட் எடுக்க அகைன் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு லைன் வரைக்கும் வந்து அந்த லைன் கிட்ட டச் பண்ணிட்டு தான் மேலே மார்க்கெட் போயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி மேலே போன மார்க்கெட் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 23,650 பிரேக் ஆகிட்டு அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகி அகைன் பேக் டு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நான் ஒரு 10 நாளாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், மார்க்கெட் வந்து என்ன தான் ஃபால் ஆனாலும் என்ன தான் சைட்வேஸில் போனாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு 1 வீக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நல்லாவே ஒரு 200 பாயிண்ட்ஸ், நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் மொமெண்டம் இருந்திருக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டேஸ், ஒரு 1 வீக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கும் வந்து நாளைக்கு 24,000 வரைக்கும் போனால் கூடமே வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ 24,000 வரைக்கும் போகும். ஓஏ டேட்டாவும் அதுதான் சொல்லுது. குளோபலாகவும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. அதேமாதிரி மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வந்து அதை ஆக்ட் பண்ணாது. அதேமாதிரி மார்க்கெட் வந்து பெரிஷில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே மார்க்கெட் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,561 ரேஞ்ச் இருக்கும். சப்போர்ட் 2 வந்து 23,490 ரேஞ்ச் இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா சப்போர்ட் 3 வந்து 23,350 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே ஹை அதுதான் வந்து 23,750 ரேஞ்சு. அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னா 23,800. அதுக்கும் மேலே மார்க்கெட் பிரேக் ஆகி போகுது அப்படின்னா 24,000 பாயிண்ட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 7 செஷனாகவே மார்க்கெட் வந்து நல்ல கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம், பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியும் கொடுப்போம். மார்க்கெட் அது எதுவுமே பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். மறுபடியும் அடுத்த நாள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம், அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து இந்த நான் சொன்ன ட்ரெண்ட் லைனை ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே பிரேக் ஆன எலெக்ஷனில் பிரேக் ஆன மார்க்கெட் அந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகலாம், ஏன்னா எஃப்ஐஎஸும் நல்லா பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நாளைக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்குது. அதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அனலைஸ் பண்ண வியூ தான் இது. ஸோ நீங்களும் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறதும் என்னோடதும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மேலும் எப்படி நல்லா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 3 months ஆச்சும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஸ்கில்ஸ் அண்ட்
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரியல் மணியை வச்சு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, அதுவும் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்றைக்கி தான் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்லாவே ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுக்க பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 24,000 போகும். ஃபிப்னாசி லெவல்ஸும் அதுதான் இண்டிகேட் பண்ணுது, ஓஏ டேட்டாவும் அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.